அந்த காலத்தில் அரிசி சோறு சாப்பிட்றாங்க அவங்க வீட்டிலன்னு சொல்லுவாங்க. அரிசி சோறு சாப்பிட்டா பணக்காரன், கம்பங்கூழ் கேப்பகளி சாப்பிட்டா அவன் ஏழை. அப்போ நம்மலாம் கம்பங்களி கேப்பகளி சாப்பிட்டவர்கள். அதே நிலை இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கம்பங்களி கேப்பகளி சாப்பிட்றவங்கலாம் பணக்காரங்க, இன்றைக்கு அரிசி உணவு சாப்பிட்றவங்கலாம் ஏழை எளியவங்களாக மாறி இருக்கிறாங்க. இப்போதான் வெளிநாட்டுக்காரன் ஆராய்ச்சி கண்டுபிடிச்சு, அமெரிக்காவில் ஒரு ஆராய்ச்சி கூடம் கண்டுபிடிச்சு சொல்றாங்க, பனை கிழங்கு சாப்பிட்டால் கேன்சர் வராது என்பதை கண்டுபிடித்து சொல்றாங்க. எண்ணெய் கலப்படம் இல்லாத எண்ணெய் யாராவது சாப்பிட்றீங்களா? இப்போ யாராவது வந்திருக்கிறவங்க கலப்படம் இல்லாத எண்ணெய் யாராவது சாப்பிட்றீங்களா? ஆனால் இன்று பனை வெள்ளத்தை கலப்படம் இல்லாமல் வாங்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கோம் எங்கள் ஊரில். உண்மை நிலைமை தான். கொரோனா காலத்திலே ஆன்லைன் வர்த்தகம் உங்களுக்கு பொருள் தரவில்லை. கார்பரேட் கம்பெனிக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டிமார்ட்டினா இருக்கட்டும், லூல்மாலா இருக்கட்டும், ரிலையன்ஸா இருக்கட்டும், அம்பானியா இருக்கட்டும், அதானியாக இருக்கட்டும், அவர்கள் உங்களுக்கு பொருள் தரவில்லை. சாமானிய வணிகன், உங்கள் ஊரிலே வணிகம் செய்கின்ற வணிகன் தான் கொரோனா காலத்திலே உங்களுக்கு பொருளை கொடுத்து உயிரை காப்பாற்றினான். அவன் வெறும் பொருளை மட்டும் விற்பனை செய்யவில்லை, பாசத்தையும் சேர்த்து தந்தான். அவன் தான் கையை இப்படி தட்டிட்டார், இப்படி தட்டிக்கிட்டு சொன்னார், அவன் தான் என் சித்தப்பன் மைத்துனர் உன் வியாபாரி என்று சொன்ன பெருமை தந்தார்கள். இன்று பனைமரம் என்பது ஒரு காலகட்டத்தில் மிக சாதாரணமாக எளியவனாக தெரிந்தது. அப்ப எளியவர்கள் பயன்படுத்திய பொருள் இந்த பனை பொருள். நாங்கள் எல்லாம் கஞ்சி குடிப்பதற்கு, கஞ்சி கூட்டுக்கு நாங்கள் பயன்படுத்துவது பனை வெல்லம். அப்போ கருப்பட்டி காப்பி குடித்தால் நாங்கள் ஏழைகள், சர்க்கரை போட்டு காப்பி குடித்தால் அவர்கள் பணக்காரர்கள். உங்களுக்குலாம் ஒன்று தெரியும், அந்த காலத்தில் அரிசி சோறு சாப்பிட்றாங்க அவங்க வீட்டிலன்னு சொல்லுவாங்க. அரிசி சோறு சாப்பிட்டா பணக்காரன், கம்பங்கூழ் கேப்பகளி சாப்பிட்டா அவன் ஏழை. அப்போ நம்மலாம் கம்பங்களி கேப்பகளி சாப்பிட்டவர்கள். அதே நிலை இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கம்பங்களி கேப்பகளி சாப்பிட்றவங்கலாம் பணக்காரங்க, இன்றைக்கு அரிசி உணவு சாப்பிட்றவங்கலாம் ஏழை எளியவங்களாக மாறி இருக்கிறாங்க. இது போன்றுதான் அந்த பனை வெள்ளத்துக்கு ஒரு கலாச்சாரம் உண்டு. இந்த பனை மரம் என்பது நாங்கள் எல்லாம் ஆண்டு அனுபவித்தவர்கள். நாங்கள்லாம் சிறு வயதில் கிட்டத்தட்ட ஒரு 20-30 பேர் எங்கள் வீட்டில் அந்த பனை ஏறி அந்த பதநீரை கொண்டு வருவார்கள். என்னுடைய தாயாருடைய பணி என்பது அதை காய வைத்து பனவெள்ளமாக உருவாக்கப்பட்டு பெரிய பரன் அடிக்கிறோம். எங்கள் ஊர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பரன் மேலே தான் அடுக்குவோம். அந்த பரன் மேலே பனவெள்ளத்தை அடுக்கி அதற்கு பிறகு அந்த கோடை காலத்தில் விற்பனை செய்வாங்க எங்கள் அம்மா. எங்கள் அம்மா செய்கிற வேலை இப்போ என்னுடைய மனைவி செய்ய முடியுமா? என்னுடைய மகா செய்ய முடியுமா? முடியாது. ஆகவே பனை மரம் என்பதை நீங்கள் சொன்னீங்க, அண்ணன் பேரரசு சொன்னாங்க, நிறைய விஷயங்களை எல்லாருமே சொன்னாங்க. பனை மரம் தான் எங்களுக்கு செருப்புக்கு நாங்கள் அந்த பனை மரத்தினுடைய அந்த இது இருக்கும், அதாவது பனைமரம் ஓலை அந்த முனைஞ்சி பனை செருப்பாக நாங்கள் போட்டுக்கிடுவோம், செருப்பாக அமையும். படுப்பதற்கு கட்டிலாக அது சட்டமாக அந்த மரத்தை சட்டமாக்கி கொள்ளுவோம். அந்த நாரை வைத்து இப்போலாம் பிளாஸ்டிக்கில் பின்னி இது பண்ணுவோம், ஆனால் அந்த பனை நாரை பின்னி படுப்பது தான் அந்த கட்டில். அந்த கட்டில் படுத்தீங்கன்னா அவ்வளோ சுகமாக இருக்கும். சரியாவில் கோடை வெயிலில் நாங்களாம் என்ன செய்வோம்னா பனைமரத்தினுடைய செய்யப்பட்ட அந்த கட்டில் நனைச்சிருவோம். அப்படியே ஒரு அரை பாக்கெட் தண்ணி ஊற்றுனா நல்லா நனைஞ்சு போயிடும். அப்படியே படுத்தீங்கன்னா அதான் ஏசிங்க. அந்த ஏசி இப்போ காசு கொடுத்தாலும் கிடைக்காது. எல்லா வகையுமே ஒரு துரும்பு கூட வீணாகாது. அந்த பனை ஓலையில் மிட்டாய்பட்டி செய்வோம். அப்போல்லாம் மிட்டாய்பட்டினா நீங்கள் தென்னகத்தில் பார்த்தீங்கன்னா ஏணிப்படி மிட்டாயின்னு சொல்லுவாங்க. அது அந்த பெட்டியில் ஓலை பெட்டிலாம் போட்டு கொடுப்பாங்க. நீங்கள் சென்னைக்கு வரும்போது திருநெல்வேலியில் வந்து ட்ரெயினை பார்த்தீங்கன்னா ஒரு வாசம் இருக்கும். அந்த மிட்டாய் வாசமும் இருக்கும், அந்த பனை ஓலை வாசமும் இருக்கும். அந்த பனை ஓலையை சாப்பிட்டு அந்த அளவிற்கு அனைத்து உணர்வுகளையும் நாம் வெளிப்படுத்த முடியும். அதே இயக்குனர் பேரரசு சொன்னாங்க, அந்த பனை ஓலையில் பதநீர் குடிப்பது என்பது அவ்வளோ சுகம். நீங்கள் நொங்கு பார்த்தீங்கன்னா சென்னையில் எல்லா இடங்களும் நொங்கு மக்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ தான் வெளிநாட்டுக்காரன் ஆராய்ச்சி கண்டுபிடிச்சு, அமெரிக்காவில் ஒரு ஆராய்ச்சி கூடம் கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க, பனை கிழங்கு சாப்பிட்டால் கேன்சர் வராது என்பதை கண்டுபிடித்து சொல்கிறாங்க. பனங்கிழங்குக்கு அவ்வளவு ஊத்திங்க. நாங்கள்லாம் எங்கள் ஊருக்கு எந்த பகுதிக்கு சென்றாலும் பனங்கிழங்கு நாங்கள்லாம் ஒடிச்சு எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா காய போட்டு மண்பானையில் போட்டு வச்சுருப்பாங்க. 365 நாள் எங்கள் வீட்டில் கிழங்கு இருக்கும். 365 நாட்களும். அப்போலாம் அந்த குளிர்பதனம் செய்யப்பட்ட ஃப்ரிட்ஜு கிடையாது எங்கள் வீட்டில், அதெல்லாம் கிடையாது. எல்லாம் மண்பானை தான் நமக்கு தேவையான ஐட்டத்துலாம்.
அன்றைக்கு இந்த சுகாதாரம், அன்றைக்கு இருந்த உணவு இப்போ அப்படியே தலைகளை மாறி அன்னை சொன்ன மாதிரி பணம், கருப்பட்டி, காப்பி என்று போர்டு போட்டு விற்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கு. அதில் பாட்டில் பல வரிகளை நாங்கள் ரசிச்சிருக்கோம். ஆனால் ஒரு வரியில் எங்கள் பேரரசு கவி பேரரசு எழுதுகிறாங்க, பனை வெள்ளம் வியாபாரிகள் ஒரு கலப்படம் ஏற்படுகிறது சொல்கிறாங்க. அந்த வரியில் ஒரு இடம் இருக்கிறது. ஆனால் வியாபாரிகள் கலப்படம் செய்வதல்ல, அதற்கு நீங்கள் சட்டமே இருக்கு. நீங்கள் அன்னை சொல்ற நீங்களாம் முடிவெடுக்கணும். எண்ணெய் கலப்படம் இல்லாத எண்ணெய் யாராவது சாப்பிட்றீங்களா? இப்போ யாராவது இங்கே வந்திருக்கிறவங்க கலப்படம் இல்லாத எண்ணெய் யாராவது சாப்பிட்றீங்களா? ஒரு முறை ஒரு ஊடகத்தினுடைய செய்தியாளர் என்னுடைய கேள்வி கேட்குறாங்க, ரஷ்யாவில் போர் இருக்கு, பாம் ஆயிலும் சன்ஃப்ளவர் ஆயிலும் விலை கூடியிருக்கு, ஏன் தேங்காய் எண்ணெய் விலை கூடுதுன்னு கேட்டாங்க. நான் ஒரே பதில் சொன்னேன், பாமாயில் விலை கூடினால் தேங்காய் எண்ணெய் விலை கூடும், கடல் எண்ணெய் விலையும் கூட்டின்னு சொன்னேன். அப்படி என்ன அர்த்தம்? பாமாயில கலந்தாதான் தேங்காய் எண்ணெய், பாமாயில கலந்தாதான் கடல் எண்ணெய். சட்டம் சொல்லுதுங்க, இனிப்போட இனிப்பை கலந்து கொள்ளலாம். அதனால தான் நாங்கெல்லாம் பனவெல்லம் சாப்பிட்றதுக்கு இப்போ உண்மையிலே நாங்கெல்லாம் சென்னையில் ஊரில் பனவெல்லம் வாங்கினா கரெக்டாக ஒரு ஆள்கிட்ட சொல்லி 1 கிலோ 320 ரூபா கொடுத்து வாங்குறோம். எவ்வளவு? ஆனால் நம்ம ஆட்கள் என்ன செய்கிறாங்கன்னா பனவெல்லம் 160 ரூபாய்க்கு போட்டு விற்பான். அது பனை வெல்லம் அல்ல, சர்க்கரையோடு கலந்து தான் பனவெல்லம். சில ஊர்களில் பார்த்தீங்கன்னா தேன்கூடு, தேனெல்லாம் சுத்தமாக இருக்குன்னு நினைப்பான். ஆனால் தேன்கூடு வளர்க்குறவங்க வீட்டில் சர்க்கரை மூடை இருக்கும். பார்த்துருக்கீங்களா நீங்கள்? சர்க்கரை மூடையை கொட்டி வச்சிருவாங்க. அந்த எடுத்து தேன் எடுத்து விரைவாக தேன் தரும். அது உடம்புக்கு உகுந்ததில்லை. எங்கள் ஊர்லலாம் நாட்டு உடன்னு இருக்கும், நாட்டு உடை, அதில் உடமணின்னு இருக்கும். அந்த நாட்டு தழுவையும் உடமணியையும் நம்ம ஆடு சாப்பிடும், வெள்ளாடு. அந்த வெள்ளாட்டு இறைச்சி நம்ம சாப்பிடுவோம். இன்னைக்கு சாப்பிட்டீங்கன்னா நாளை வரை அந்த வாசம் கையில் இருக்கும். இப்போ இருக்கா? இருக்காது. ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த பனைமரத்தை நம்ம சொல்லலாம். உண்மையிலேயே நான் ராஜேந்திரன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை என்னை அழைச்சாங்க மகேஸ்வரன் மூலமா. இப்போ நாங்கள் சினிமா துறைக்கு எங்களையே அழைக்கிறீங்கன்னு கூட நான் கேட்டது உண்டு. இப்போ அருமை சகோதரி அம்மா வடிவுக்கரசி அம்மா சொன்னாங்க, நாங்கள் வந்திருக்கிறோம், எப்படியாவது விலை வித்துருவோன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்கள பார்த்தாலாம் எங்களுக்கு முதல் மரியாதை ஞாபகம் தான் வரும். ஏன்னா ஒரு அற்புதமான நடிகை. நீங்கள் பல படங்களை நாங்கள் பார்த்துருக்குறோம். அவங்க நடிப்பு என்பது மறக்க முடியாத வடிவுக்கரசியாக இருப்பாங்க. ஆகவே ஒவ்வொரு திரை நட்சத்திரங்களும் இங்கு குறிப்பிட்டாங்க. பனைமரத்தை நாங்கள் அனுபவிச்சு சொல்கிறோம், அவங்க அனுபவிக்காமல் சொல்லியிருக்கிறாங்க. அந்த பதநீர் குடிச்சு, நான்லாம் பதநீர் குடித்த உடம்பு. ஏன்னா பதநீர் நாங்கள் ஏன் குடித்தோம்னா பசி அடக்குவதற்காக குடித்தோம். நாங்கள் 3 வேளையும் பயணி குடிச்சிருப்போம், 3 வேளையும் சாப்பிட மாட்டோம், பயணி குடிச்சிருப்போம். ஆனால் அதன் பிறகுதான் தெரியுது 120 கிலோ உப்பு மூடையை நான் தோளில் சுமந்திருக்கேன். 120 கிலோ உப்பு மூடை, அன்றைக்கு வெயிட் ஒரு மூடைன்னு சொன்னால் 120 கிலோ அது தோளில் சுமந்திருக்கும். அதுக்கு பலன் கொடுத்தது யாரு? பதநீர். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, பதநீர் தான் என்னுடைய உடம்புக்கும் எலும்புக்கும் தசைக்கும் வலு கொடுத்திருக்கிறது. இன்னைக்கு பிள்ளைகள்லாம் 25 கிலோ மூடம்பாங்க. என்னடான்னா ஒரு மூடையே 25 கிலோ தான், அவனை தூக்க சக்தி இல்லை. அந்த அளவிற்கு இன்று பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் வேலை வாய்ப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் வேலை வாய்ப்பு நிறைய இருக்கிறது. ஒரு கட்டத்தில் என்னை கூட விக்ரமராஜா இதை கேட்க மாட்டாரா, வட இந்தியர்களுக்கு வேலை தருகிறார்களே என்று சொன்னதெல்லாம் குற்றச்சாட்டு சொன்னார்கள். நான் இப்பவும் சொல்றேன், எல்லாரும் அமர்ந்திருக்கிறீங்க. இந்த மண்ணில் பிறந்த மைந்தர்களுக்கு வேலை தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். முன்பெல்லாம் கடைகளில் வேலைக்கு ஆள் வேண்டாம் என்ற போர்டு தான் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கு வேலைக்கு ஆள் வேண்டும் என்று போர்டு இருக்கிறது. சாதாரணமாக படிப்பே தேவையில்லைங்க. மினிமம் 15,000 ரூபா சம்பளம், 3 வேளை சாப்பாடு, தங்கு இடம் கொடுக்குறோம். ஸ்கேல் 25,000 ரூபா ஸ்கேல் வரும் ஒரு ஆளுக்கு. அதை தாண்டினா 20,000 ரூபாய், 25,000 ரூபா, 30,000 ரூபா, 40,000 ரூபா, 1,00,000 ரூபாய் சம்பளம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இது வேலை செய்யறதுக்கு நம்ம ஆட்கள் எங்கே இல்லை? உடம்பில் வலு இல்லை. ஆகவேதான் வெளி மாநிலத்தவரை நாம் இறக்க வேண்டிய நிலை இருக்கிறது. இதை புரிந்து கொள்ளுங்க. ஏன் சொல்றேன்னா சத்தான பானம் பனை வெல்லம். பதநீர் பனை மரத்தை அரசு தேசிய மரமாக அறிவித்திருக்கிறது. இந்த பனைமரத்தை பாதுகாக்கணும், பனைமரை நம்மை பாதுகாக்கும். இது உணவு விஷயத்துல பாதுகாக்கும் ஒண்ணு. இன்னொன்னு என்ன பாதுகாக்குதுன்னா, நம்ம ஊர்கள்லாம் வயல்வெளி கரையோரமான வாய்க்கால் கரையோரமாக, குளத்து ஏரி கரை ஓரமாக பனைமரத்தை நட்டிடுவாங்க.
அந்த பனைமரம் வேறு பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் பிடிச்சிக்கிடும், ஸ்ட்ராங்காக இருக்கும், உடப்பு ஏற்படாது. எவ்வளவு தண்ணி ஏறினாலும் எந்த வகையிலும் அந்த கரை உடையாது. இதற்கு பாதுகாப்பு தருவது பனைமரம். ஆகவேதான் இந்த பனைமரத்தை நாம் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக இந்த படத்தையே பனை என்ற பெயரிலே இவங்க தயாரிச்சிருக்கிறாங்க. மரியாதைக்குரிய அண்ணன் ராஜேந்திரன் அவரோடு இணைந்து பிரபு அவர்களும் தயாரிச்சிருக்கிறாங்க. உண்மையிலே பாராட்டுக்குரிய விஷயம். ஆனால் இந்த படத்தை வெற்றி படமாக்கப்பட வேண்டும். நான் கூட கேட்டேன், ஜெயித்திரலாமான்னு கேட்டேன் அண்ணன். ஜெயித்திரலாம் அப்படி நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை தான் வாழ்க்கை. ஒரு திரைப்படத்தை தென்னகத்தில் பிறந்து எங்கள் ஊர் பக்கத்து ஊர் தான் அவர் சொந்த ஊர். அவர் சொந்த ஊர் தான் வடிவகரசியம்மா சொன்ன மாதிரி சுடுமண். நாங்களாம் அந்த மணலில் வந்து செருப்பு போடுறதுக்கு எங்கிட்ட காசு இருக்காதுங்க. நடந்து போவோம். போகும்போது முள்ளு குத்திரும். முள்ளு குத்தினாலும் அந்த வழியை தாங்கிக்கிட்டு சவுடு அந்த வேகமாக ஓடி எங்கேயும் இணல போய் நிற்போம். கால் அப்படியே கொதிக்கும். ஆனால் அன்று நாங்கள் ஓடியது ஒருவேளை உணவுக்காக ஓடினோம் சுடுமண்ணில். இன்று அந்த சுடுமண்ணையும் பனையும் பாதுகாக்க வேண்டும் என்பது ராஜேந்திரனுடைய நோக்கத்தோடு ஒரு பனை என்ற பெயரிலே படத்தை எடுத்திருக்கிறாங்க. ஏன்னா திரைப்படம் மூலமாக வந்துச்சுன்னா மக்கள் மத்தியில் வேகமாக போய் சேரும். அதை தான் இங்கு மரியாதைக்குரிய கவி பேரரசருடைய ஒவ்வொரு வரிகளை இங்கே சொன்னாங்க. ஊமை விழிகளுடைய அண்ணன் அரவிந்த் அவர்கள் சொன்னாங்க, அழகா சொன்னாங்க. நான் கூட இன்னைக்கு தான் படத்தில் பாட்டில் இவ்வளோ அர்த்தம் இருக்கான்னு இப்போ தான் எங்களுக்கே தெரியுது. ஒவ்வொரு பாட்டையும் ரசித்து கேட்கும் போதும் இவ் அர்த்தங்களை புரிஞ்சுக்கிட்ட போது தான் நமக்கு புரிகிறது. இது போன்றுதான் பனைமரத்தை நீங்கள் எல்லோரும் பாதுகாக்கப்பட வேண்டும். அந்த பனைமரத்தில் துரும்பில் இருந்து ஒரு பொருள் கூட வீணாகுவது இல்லை. அனைத்து பொருளுமே பயனுள்ளது பனைமரம். நாங்கள்லாம் சொல்லுவோம், எங்கள் அப்பா சொல்லுவாங்க சின்ன வயசில், அந்த பனைமரத்தினுடைய வரக்கூடிய பதநீர் என்பது பத்திரகாளி அம்மனுடைய பால் என்று சொல்லுவார்கள். ஆமாம், பத்திரகாளி அம்மனுடைய பால் அது என்று சொல்லுவார்கள். இப்படிதான் எங்க குடும்பத்திலெல்லாம் அந்த பதநீர்களை நாங்கள் அப்படி வழங்கி நாங்கள்லாம் சாப்பிட்டு உடம்பு வளர்த்துருக்கிறோம். ஆனால் இன்று பனை வெள்ளத்தை கலப்படம் இல்லாமல் வாங்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். எங்கள் ஊரில் உண்மை நிலைமை தான். எங்கள் எட்வர்ட் எங்களோடு வந்திருந்தார். எப்படியாவது ஒரு தேடி நான் சொல்லியப்பா ஒரிஜினலாக கொடுத்துருங்கப்பா, கிலோ 320 ரூபா வாங்கிக்க. ஆனால் நீங்கள் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மேடையில் ஒரே ஒரு வரியை சொல்லி நிறைவு செய்கிறேன். ஆனால் இந்த மேடை அதுக்கு இல்லை, இருந்தாலும் ஊடக நண்பர் நிறைய பேர் இருக்கிறீங்க. என்றைக்கு சன்ஃப்ளவர் ஆயில் நம்மகிட்ட வந்துச்சோ, என்றைக்கு பாமாயில் இறக்குமதி நம்ம செய்யப்பட்டோமோ, அதன் பிறகு தமிழகத்தினுடைய பெண்களுடைய நடை என்னாச்சுமா மாறிடுச்சுல்ல. எந்த சகோதரியாவது நல்ல சகோதரர் ஸ்ட்ரைட்டா நடக்கிறாங்களா பார்த்தீங்கன்னா முடியல. முட்டுக்கால் போச்சு, இடுப்பு போச்சுன்றீங்க. இதுக்கு என்ன காரணம்னா, நீங்க விலை குறைச்சலா வாங்கக்கூடிய பாமாயிலும் சன்ஃப்ளவர் ஆயில் தான் அது காரணம். சுத்தமான நம்ம மண்ணில் விளைந்த கடல் எண்ணெயும் எள்ளில் விளைந்த நல்லெண்ணெயும் தேங்காய் எண்ணெய் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நோயே வந்திருக்காது. மருத்துவர்கள் தான் நம்ம எல்லாம் பயங்காட்டி அந்த எண்ணெய் விட்டு வேற எண்ணெய்க்கு போங்கடான்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஃபைல் கூடும். ஏன்னா ஒவ்வொரு பேஷண்ட்டும் போய்கிட்டே இருக்கும், ஃபைல் கூடிக்கிட்டே இருக்கு. ஆனால் இதை நீங்கள் மீண்டும் மாற்ற வேண்டும். மாண்புமிகு தமிழக முதலமைச்சரிடத்திலே நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம். தேங்காய் எண்ணெய், கடல் எண்ணெயை நீங்கள் ரேஷன் மூலமாக என்ன செய்யணும், விற்பனை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இருக்கிறோம். இந்த நிலைமை வந்துச்சுன்னா உள்ளூர்ல விவசாயிகளுக்கு பலம் வரும், வேலை வாய்ப்பு கிடைக்கும். நம்ம தேங்காய் மரத்தை வைத்திருப்பவர்களுக்கு விலை இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அதற்கு விலை கிடைக்கும். விவசாயம் செய்கின்ற பொருள்களுக்கு விலை கொடுத்து வாங்குவதை யாரும் 10 ரூபா கூட்டியிருக்கும். தக்காளி கூடிடுச்சுன்னா ஐயோ அம்மாம்பாங்க, வெங்காயம் கூடிச்சுன்னா உலகமே போச்சும்பாங்க. நான் என்ன சொல்றேன், நகவலை கூடிச்சுன்னா யாராவது அப்படி சொல்றீங்களா? வருஷத்துக்கு ஒருக்கா அங்க கூட்டத்தை பார்த்தீங்கன்னா திருவிழா மாதிரி கூட்டம் இருக்கு. ஆனா நம்ம மக்கள் என்ன செய்வாங்கன்னா, சாலை ஓரமா விற்கிற பூ வியாபாரிகிட்ட போய், பெரிய வசதி உள்ளவங்களா இருப்பாங்க, ஒரு ஆடி கார்ல போய் இறங்குவாங்க. எவ்வளோமா ஒரு முழம் பூன்னு கேட்டா, அக்கா 3 ரூபாம்பாங்க. 1.5 ரூபாய்க்கு தாரியா? நான் சொல்லுவேன், அதெல்லாம் பேரம் பேசாதுங்க. கீரைக்காரங்க கிட்டையும் நுங்குக்காரங்கிட்டையும் தேநீர் விற்பவர்களும் படம் விற்பவர்கிட்ட தயவு செய்து பேரம் பேசாதீர்கள். உனக்காக வெயிலிலே காத்து கிடந்து சாலை ஓரமாக உட்கார்ந்து உன்னுடைய எண்ணத்தையும் தேவைகளையும் பூர்த்தி செய்கின்ற சாமானிய வணிகன், அவனை போய் நீ பேரம் பேசாதி கொச்சைப்படுத்தாரு சொல்லுவேன். மரியாதைக்குரிய கவி பேரரசு ஐயா அவர்கள் கடந்த மே 5 மாநில மாநாடு
மதுரையிலே பல லட்சம் மணிகளை திரட்டி நாங்கள் ஒரு மாநாடு நடத்தினோம். கவிப்பேரரசு அவர்களை நாங்கள் பிபி மணி அவர்கள் எல்லாம் சென்று அழைத்த பொழுது என் முகத்தோடு வருவேன் என்று சொன்னார்கள். வந்தாங்க. எங்க ஆளுக்கெல்லாம் ஒரு சந்தேகம், தலைவர் கவிப்பேரரசு அழைச்சிருக்கார, அழைப்பதில் பார்த்த உடனே எல்லாம் பேசுறாங்க, இவங்களுக்கு வணிகருக்கும் என்ன சம்பந்தம்னு சொன்னாங்க. ஆனால் அவர் எங்களை வைத்து மேடையிலே பேசிய பேச்சு இருக்கு பாருங்க. இன்றைக்கு கூட ஒரு தொலைக்காட்சியிலே நான் பேட்டி கொடுத்தேன் 12 மணிக்கு. அதில் அவருடைய பேச்சை உச்சத்தில் சொன்னேன். ஒரு வரி சொன்னார், கொரோனா காலத்திலே ஆன்லைன் வர்த்தகம் உங்களுக்கு பொருள் தரவில்லை. கார்பரேட் கம்பெனிகள் நீங்க பாத்தீங்கன்னா டிமார்டினா இருக்கட்டும், லூல்மாலா இருக்கட்டும், ரிலையன்ஸா இருக்கட்டும், அம்பானியா இருக்கட்டும், அதானியாக இருக்கட்டும், அவர்கள் உங்களுக்கு பொருள் தரவில்லை. சாமானிய வணிகன், உங்கள் ஊரிலே வணிகம் செய்கின்ற வணிகன் தான் கொரோனா காலத்திலே உங்களுக்கு பொருளை கொடுத்து உயிரை காப்பாற்றினான். அவன் வெறும் பொருளை மட்டும் விற்பனை செய்யவில்லை, பாசத்தையும் சேர்த்து தந்தான். அவன் தான் கையை இப்படி தட்டிட்டார், இப்படி தட்டிக்கிட்டு சொன்னார், அவன் தான் என் சித்தப்பன் மைத்துனர் உன் வியாபாரி என்று சொன்ன பெருமை தந்தார்கள். இப்போ மாநாடு முடிந்த பிறகு எங்க ஆளுங்களாம் சொல்றாங்க, சரியா உள்ள ஆளை செலக்ட் பண்ணிட்டீங்க தலைவா. ஆமா, நான் அந்த மேடையில கவிப்பேரரசு ஹைலைட் நமக்கு வந்தது பெரிய சிறப்புன்னு சொன்னாங்க. வணிகம் என்பது திரை வணிகமாக இருந்தாலும் சரி, பொருளை வாங்கி விற்பவர்களாக சரி, ஜெயிக்கணும். வெளிநாடு நான் காலையில கூட ஒரு நண்பர் என்னோட உடற்பயிற்சி செய்கின்ற டைரக்டர் பேசினேன். நிறைய கேரளா மொழி படம், தெலுங்கு படம் தான் நிறைய வந்துகிட்டு நம்ம படமே வரலன்னு சொன்னேன். சில நேரங்கள் அப்படி வராதுன்னு சொன்னாங்க. பேரரசன்ட்ட அப்படி கேட்டேன். ஆனால் இந்த பனை படம் கட்டாயமாக வெற்றி பெற வேண்டும். வெற்றி பெற நம்மளாம் என்ன செய்யணும்? எல்லா சினிமாவும் போய் வீட்டில் பார்த்துருவோம். ஆனால் இதை தியேட்டரில் போய் பார்க்கணும். நீங்கள் வீட்டில் பார்க்கறதுக்கு முன்னாடி தியேட்டரில் போய் பார்க்கணும். உங்கள் நண்பர்களை அழைச்சிட்டு போகணும். தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பும் இந்த படம் வெற்றி பெறுவதற்கு உறுதுணையாக இருக்கும், பயணம் தரும் என்பதை சொல்லி இந்த நிகழ்ச்சியில் எங்களையும் அழைத்து கௌரவப்படுத்திய ராஜேந்திரன், இந்த படக்குழுவினர் டீம் ஒர்க், இது எல்லாமே ஒரு எடிட்டிங், இசை டீம் ஒர்க், ஒரு டீம் ஒர்க் தான் ஜெயிக்கும். நல்ல டீம் அமைஞ்சிருக்கிறாங்க. நடிகையிலிருந்து நடிகர் வரை இன்முகத்தோடு அற்புதமாக டீம் அமைஞ்சிருக்கிறாங்க. இந்த டீம் எடுத்த முயற்சி கட்டாயமாக வெற்றி பெறும். எல்லா வல்ல இறைவன் இதுக்கு துணை இருப்பார். உங்களுக்கு தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பும் துணை இருக்கும் என்பதை சொல்லி நான் வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.